வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேர்ல்ட் ஆஃப் சூர்யா. ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் வர ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்க போகுது. அண்ட் கூடவே அன்னைக்கு ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே ட்விட்டர்ல அஃபிஷியலா சொல்லிட்டாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற சூர்யானோட ஃபேன்ஸ் கிளப்பை கான்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிருச்சு. நானும் நிறைய இடங்களை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கே டிக்கெட்ஸ் கிடைக்கல. பட் நீங்க இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரிலீஸ் ஆன தேர்ட் சிங்கிள் மாசா இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சூர்யா அண்ணனுக்காக பார்த்து எழுதின மாதிரி இருந்துச்சு. விவேக் சூப்பரா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சோ அதுக்காகவே நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே எழுதியிருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் நிறைய சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லாஸ்டா அவர் கொடுத்த இன்டர்வியூல ரெட்ரோ படத்தை பத்தி அவர் சொன்னது என்னன்னா, ரெட்ரோ படத்துல பாரிவேல் கண்ணனா சூர்யா வராரு, ருக்மிணியா பூஜா வராங்க. பாரிவேல் கண்ணனை பொறுத்தவரை ரொம்பவும் கோபமான வயலண்டான ஒரு கேரக்டர். ஃபைட்னா அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா ருக்மிணியோட கேரக்டரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ரொம்பவும் சாஃப்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்படி நேர் எதிராக இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணும்போது அதுல நடந்த லவ் ஃபெயிலியர், ரொமான்டிக் அண்ட் எமோஷனல் காட்சிகள் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா சாரை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்ன கதையே வேற. பட் அந்த டைம்ல சூர்யா சார் கங்குவா படத்துல பிஸியா இருந்ததால அந்த கதையை அப்போதைக்கு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படம் ஒரு பிக் பட்ஜெட் படம். சோ அதனால அந்த படம் அப்போதைக்கு நடக்கல. சோ அதுக்கப்புறமா தான் ரெட்ரோ படத்தோட கதையை நான் அவர்கிட்ட சொன்னதும் அவருக்கு அந்த கதை ரொம்பவும் பிடிச்சு போய் இந்த படத்தை 1 இயர்க்குள்ள எடுக்கணும்னு பிளான் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். பட் என்னைக்கா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கதையை சூர்யா அண்ணாவை வச்சுதான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அவர் எந்த இடத்துலயும் இன்டர்வியூ கொடுக்கும்போது பில்டப் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாளா சூர்யா சாரை வச்சு லவ் படம் எடுக்கணும்னு ஆசை, அது இந்த படத்துல நிறைவேறி இருக்கு. படம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூர்யானாவோட ஃபேன்ஸுக்கும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட்டான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லல. ஸோ ஒரு நீட்டான எந்த ஒரு ஹைப்பும் கிரியேட் பண்ணாம ஒரு சூப்பரான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ அதனாலேயே அந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாராவது இன்னும் அந்த இன்டர்வியூ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரெட்ரோ படத்தை பத்தி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும். ஸோ தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஸோ டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கிடைக்கலன்னா விடுங்க, அடுத்த படத்துக்கு பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த தேர்ட் சிங்கிள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி யாரெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு போக போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அன்பான ஃபேன்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. காத்திருப்போம்.